வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரை பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நிழல்ல வந்து காய வைக்கணும். துணி இல்லைன்னா அகலமான பாத்திரத்துல நல்லா உலர விடணும். அதாவது முருங்கீரை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சரசரன்னு சத்தம் வந்து கையில் கேட்குற மாதிரி நல்லா உலர விடணும். வெயில் காலமாக இருந்துச்சுன்னா 2 3 நாளில் வந்து நல்லா மொறுமொறுப்பாக நல்லா காஞ்சிரும். காஞ்ச முருங்கை இலையை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து கலந்து வந்து நல்லா பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து சுத்தமான ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை பொடி ரெடி. இதை வந்து ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து அடைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் செய்யும்போது 2 கரண்டி முருங்கைக்கீரை பொடி அரைச்சதை வந்து சாம்பாரோட சேர்த்து கொதிக்க வச்சு சாம்பார் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை வந்து அப்படி அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதே வந்து சாம்பாரில் கலந்துருந்ததுன்னா குழந்தைங்க வந்து சாம்பாரோட டேஸ்ட்டோட நல்லா சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை சத்து வந்து கிடச்சிரும். இது வந்து சிம்பிளான மெத்தடு. அவங்களுக்கு தெரியாமலே வந்து அதோட சத்து வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி, பருப்பு பொடி வந்து எப்படி செய்யணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க என்னை மோட்டிவேட் பண்ணும். ரொம்ப நன்றி.